ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா நிறைய பேர் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சிஸ்டர் உங்கள் ஹேர் கேர் ரொட்டீன் போடுங்க சிஸ்டர், ஹேர் கேர் ரொட்டீன் போடுங்க சிஸ்டர் அப்படி சொல்லிவிட்டு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அதனால தான் வந்துட்டு என்னோடய நைட் ஹேர் கேர் ரொட்டீன் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு ஒரு குட்டி வீடியோவாக உங்களுக்காக நான் மேக் பண்ணியிருக்கேங்க. இது வந்துட்டு நான் நிறையா அப்படி இப்படிலாம் பார்த்து யூஸ் பண்ணுவேங்க. நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்துட்டு என்னோடய ஸ்டைலாக சிம்பிளாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் குட்டி குட்டியாக நிறைய டிப்ஸ்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற குட்டி குட்டி டிப்ஸ்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்கும். உங்களுக்கும் வந்துட்டு லாங்காக ஹேர் இருக்கணும் சிஸ்டர்னு வந்துட்டு உங்களை மாதிரி நான் லாங் ஹேர் இருக்குது, பட் ஆனால் எல்லாமே ஃபாலோ ஆகிடுச்சு, எப்படி வந்து முடி கொட்டாமல் இருக்கணும்னு நிறைய டிப்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்குங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஹேர் வந்துட்டு அதிகமாக ஃபால் ஆகுது அப்படின்னு சொன்னால், நிறைய முடி கொட்டுது அப்படின்னாவே வந்துட்டு ஃபஸ்ட்டு ரீசன் நான் என்ன சொல்லுவேன்னா, நமக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்துட்டு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு இன்டேக்காக எடுத்துக்காமல் இருப்போம். ஸோ அதனால் வந்துட்டு ஹேர் ஃபால் மெஜாரிட்டியாக நிறைய பேத்துக்கு முடி ஹேர் ஃபால் ஆகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஹேர் கேர் ரொட்டீன் சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் முடி நிறைய கொட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. நம்ம ஜெனட்டிக்காக நிறைய ஹேர் இருந்தாலுமே, நீங்கள் நல்லா இன்டேக் எடுத்தாலுமே, நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக உங்கள் ஹேரை நீங்கள் கேர் பண்ணிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் கேர் பண்ணிக்கிறது அப்படின்னா பார்லர் போயிட்டு முடி அப்படி ஸ்மூத் பண்ணுறது, ஸ்ட்ரைட் பண்ணுறது, கேர்ள் பண்ணுறது, கலர் பண்ணுறது அப்படி சொல்ல வரலைங்க. உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ, என்ன நார்மல் கோகோனட் ஆயில் இருந்தால் கூட சரி, உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. இல்லாமல் நான் 3 நாளைக்கு ஒன்ஸ் தான் தலையவே பின்னல் போடுறதே பிரித்து எடுப்பேன், சிக்கையே அப்போ தான் எடுப்பேன், சும்மா ஒரு கொண்டையை போட்டுட்டு இருப்பேன், தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா எப்படிங்க உங்களுக்கு முடி அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும்? யோசிச்சு பாருங்கள். அதுக்காக உங்களுக்கு எப்படி முடியுதோ உங்களுடைய ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேர் கேர் ரொட்டீன் கண்டிப்பாகவே வச்சுக்கோங்க. நான் நைட்டில் எப்படி ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், டே டைமில் நம்ம மார்னிங் ஏதாவது வெளில போகிறோம் அல்லது வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட, மார்னிங் நான் எப்பயுமே சிக்கு எடுத்துகிட்டு முடி பின்னல் போட்டுட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுப்பேங்க. டெய்லியுமே கோம் பண்ணிடுவேன். நம்மளுடைய ஹேரை டெய்லியும் சீப்பு வச்சு சிக்கு எடுத்துகிட்டு நம்ம பின்னல் போட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் வச்சாலும் சரி வைக்கலாம் சரி, ஆனால் சிக்கு கம்பல்சரி டெய்லியும் எடுக்கணுங்க. அது நம்ம இப்போ ஒரு அந்த டே ஃபுல்லாகவே நம்ம அந்த ஜடையிலே இருப்போம். அதுக்கப்புறம் ஈவினிங் தயவு செஞ்சு மறக்காமல் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே ஹேர் ஸ்டைலோட அப்படியே தூங்க போயிடாதீங்க. அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த முடியை பிரிச்சுட்டு, ஏன்னா நம்ம மதியம் டைமில் டே டைமில் நிறைய கிளிப்ஸு, அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். நம்ம முடியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நிறைய கொஞ்சம் அழகாக நமக்கு ஹேர் ஸ்டைல் வரணுன்றதுக்காக நிறைய டைட் பின்னல் போடுறது அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் அந்த தலையில் இருக்கிற அந்த ஹேர் ஸ்டைலை கழிச்சிட்டு உங்களுக்கு முடி நிறைய என்ன பண்ணுறது, ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நிறைய இது பண்ணுங்கள். நைட்லேயே ரொம்ப டைட்டாக போட்டு இறுக்கி நிறைய கிளிப்பு குத்தி அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் பிரிச்சுருங்க. உங்கள் தலையில் இருக்கிற அந்த ஹேர் ஸ்டைலை ஃபுல்லாக பிரிச்சுட்டு நல்லா கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு ஆயில் வச்சாலும் உண்டு, வைக்கலனாலும் இல்லை. ஆனால் நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தாங்க தூங்குவேன். நான் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு நல்லா தலைவலிக்கும் பயங்கரமாக, வெயில் பட்டதுனால. ஸோ அதனால் நிறைய பேர் நைட்டில் ஆயில் வச்சாக்கா பொடுகு வரும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு பழகிருச்சுங்க. வைக்க பிடிக்காதவங்க வைக்க வேண்டியதில்லை. நான் கம்பல்லாம் பண்ணலை. நான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனை தான் சொல்கிறேன். நான் நல்லா ஸ்கேல்ப்புக்கு எண்ணெயை போட்டு நல்லா தேய்ச்சிப்பேங்க. நுனி முடி வரைக்குமே நல்லா எண்ணெய் வச்சோன்னா அந்த தலையில் இருக்கிற ஹீட்டு ஃபுல்லாக கம்மியாகிட்டு நல்லா அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாகவே இருக்கும். இல்லைன்னா அப்படியே டஞ்சனாக ஒரு மாதிரி இருக்கும் தலை. ஸோ அதனால் நான் நல்லா நைட்டில் எண்ணெய் வச்சுப்பேன். எண்ணெய் வச்சுட்டு ஸ்கேல்ஃபை நல்லா ஒரு மசாஜ் கொடுப்பேங்க. ஒரு மாதிரி நைட்டில் ஒரு 10 மினிட்ஸ் இதுக்காகவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. அந்த மாதிரி நம்ம முடியை ரிலாக்ஸ் பண்ணி விட தான் நம்மளுக்கு முடிய நல்ல க்ரோத் அதிகமாக இருக்கும். நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த மசாஜ் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கே தெரியுங்க. நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸு அல்லது உங்கள் ஹஸ்பண்ட், அவங்க ஒய்ஃப் அந்த மாதிரி யாரும் இருந்தாலும் ஓகே தான்.
உங்கள் சிஸ்டர் அந்த மாதிரி பிரதர் யார்கிட்ட வேணாலும் கொஞ்சம் நேரம் மண்டையை கொடுத்து கொஞ்சம் நேரம் இப்படி மசாஜ் பண்ணி விடுங்கன்னு சொல்லுங்கள். உங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், இல்லைங்க சிஸ்டர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்களே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா எல்லா இடத்துலையும் வந்துட்டு எண்ணெய் படுற மாதிரி வச்சுட்டு நல்லா எல்லா இடத்துலையும் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய விரல்லையே நல்லா கோதி விடணுங்க நம்ம தலையை. அந்த ஸ்கேல்ப் வந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் பண்ணவே என்ன நைட்டு எப்படியும் வந்து 9:30 10 ஆகிடுங்க. நான் வந்துட்டு என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுறதுக்கு இது பண்ணவே எனக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்காகவே தூக்கம் வந்துடும்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இருக்கும், நம்ம தலை ரிலாக்ஸாக இருக்கும் நல்லா. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து பாடிக்கு போய் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் தூங்குறதுனாலும் ஓகே தான், உங்கள் விருப்பம் தான். நான் வந்துட்டு இப்படி தாங்க மசாஜ் பண்ணுவேன். ஃபிங்கர் வந்துட்டு நெயிலில் சொரியக்கூடாதுங்க. நான் சிஸ்டர் நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நெயில் வச்சு நல்லா நம்ம ஸ்கேல்ப்பு சொரிஞ்சு பண்ணிடாதீங்க. சும்மா நம்ம விரல் நுனியில் வச்சு நல்ல விரல் அந்த முடிக்குள்ளே விட்டு நல்லா அந்த ஸ்கேல்ப் அப்படியே லேசாக மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணணுங்க. அப்படி பண்ணி விடும்போது அந்த ஸ்கேல்ப் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே அந்த எண்ணெய் ஃபுல்லாக மண்டைக்குள்ளே ஊறுங்க. நீங்கள் வந்துட்டு என்ன ஆயில் சிஸ்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உங்களுக்கு என்ன உங்களுடைய ஹேருக்கு என்ன ஆயில் சூட் ஆகுதோ தயவு செஞ்சு அதை சீக்கிரமாகவே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு கோகோனட் ஆயிலே போதுமானது தாங்க. புதுசாக ஹேர் ஆயில் கண்டுபிடிச்சி தேய்ச்சா தான் முடி வளரும் அப்படின்றதெல்லாம் என்னோடய இதில் கிடையாது. நீங்கள் கோகோனட் ஆயிலவே எல்லா ஸ்கேல்ப்புக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் கோகோனட் ஆயிலே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை சிஸ்டர் நான் வந்துட்டு புதுசாக ஹோம்மேடாக நானே ரெடி பண்ணுறேன், அப்படி இல்லை நான் இந்த இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் தலைக்கு என்ன செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிலை வந்து எடுத்துகிட்டு ரெகுலராக அதையே யூஸ் பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒன்று வாரத்துக்கு ஒன்று ஆயிலை மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு என்ன ஆயில் சூட் ஆகுதோ அந்த ஆயிலை வந்துட்டு கம்மியாக வந்துட்டு ஆயில் போடணுன்றவங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நிறைய போடுறவங்க நல்லா எண்ணெய் மாதிரி கதைன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் தாங்க முக்கியமானது. இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், இது மாதிரி உங்களுடைய முடியை இப்படி குப்பரை கவுத்து போட்டுக்கோங்க. தலையை இப்படி வந்து கீழ் பக்கமாக குனிஞ்சிட்டு இப்போ நான் சீப்பு வச்சு வரேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நல்லா பெரிய பல் இருக்கிற சீப்பு நல்லா சின்ன பல்லாக வச்சுட்டு வரக்குன்னு வாரி முடியை பிச்சு எடுத்துடாதீங்க. கேப்பாக இருக்கும் இல்லைங்களா பெரிய பல்லு சீப்பு, அதில் வந்துட்டு நல்லா இப்படி முடியை குப்பரைக்க போட்டுட்டு நல்லா சீவி விடுங்க. ப்ளட் சர்க்குலேஷன் சூப்பராக வந்துட்டு வருங்க. இதை பண்ணி முடிக்கும்போது நீங்கள் பாதி தூக்கத்துக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். நல்ல ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்ல சீப்பு தலைகீழ் அப்படி போட்டு குனிய வச்சுட்டு முடியை நல்லா வந்து சீப்பால் சீவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு முடியை நார்மல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஸ்டைல், அதாவது ஹேர் ஸ்டைல் சொல்கிறது வந்து கிளிப் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் சும்மா பின்னல் மட்டும் போடுங்க. முடி அப்படியே விரித்து போட்டு தூங்காமல், ஏன்னா நிறைய சிக்கு பிடிச்சிரும் நைட்டில் நீங்கள் இப்படி திரும்பி படுப்போம் அப்படி திரும்பி படுப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால் முடியை வந்துட்டு ஒரு குட்டியாக பின்னல் போட்டுக்கோங்க. முக்கியமாக வந்து இந்த பின் கழுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல டைட்டாக இறுக்கி போடாமல், தூங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இறுக்கி போடாமல் எல்லா முடியும் லூஸாக இருக்கிற மாதிரி அப்படியே லூஸாக ஒரு ஹேர் ஸ்டைல் சும்மா பின்னல் மட்டும் போட்டுட்டு நல்லா நுனி வரைக்கும் நான் மடக்கி போட்டுருவேங்க. கீழே வரைக்கும் பின்னி நுனி முடி வரைக்கும் பின்னி மடக்கி பேண்ட் போட்டுட்டு அவ்வளோதாங்க என்னோடய ஹேர் ஸ்டைல். அப்படியே ஃபுல்லாக போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ணிடுவேங்க. நீங்கள் இந்த இடையில பண்ணுற அந்த மசாஜ் அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ரெகுலராக பண்ணுங்கள். மறுபடியும் மார்னிங் நீங்கள் இருந்துச்சுன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போங்க, அதுக்கப்புறம் காலேஜ் போங்க, வேறு எதை உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யலாம். எக்ஸ்கியூஸ் மீ. இதை நீங்கள் ரொட்டீனாக பண்ணிங்கனாவே உங்கள் முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இதுதாங்க என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ஓகே சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் அப்படி சொல்லுங்கள். இல்லை சிஸ்டர் இது மாதிரி பண்ண வேண்டாம், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் வந்துட்டு திருத்திக்கிறேன். இப்படி தாங்க என்னுடைய நைட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் இருக்கும். இது தாங்க நான் டெய்லி ஃபாலோ பண்ணுவேன். என்றைக்காவது ஒன்ஸ் வந்துட்டு பண்ணாமல் விடுவேன். ஆனால் நான் ரெகுலராக வந்துட்டு மார்னிங் ஈவினிங் வந்துட்டு சீப்பு போட்டு நான் முடியை வந்துட்டு சீவிடுவேங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டாடா.